தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். களுப்போவில பகுதியில் துப்பாக்கிச் சூடு. அனுரவின் கைது பட்டியல் வரிசையில் அடுத்ததாக கமன்பில. பாரிய மோசடி, நிறுத்தப்படும் கல்விக்கான நிதியுதவி, அரசுக்கு காத்திருக்கும் பேரிடி. வரி குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை தொடர்பில் முக்கிய அறிவித்தல். மொனராகலையில் கொடூரம், கணவனின் துப்பாக்கிச் சூட்டில் மனைவி பலி. இஸ்ரேல் ஈரான் மோதல், இலங்கையில் மசகு எண்ணெயின் விலை உயர்வு. போதைப் பொருட்களுடன் களை கட்டிய களியாட்டம், சிக்கிய பல்கலைக்கழக மாணவர்கள். குடத்தனையில் இரு குழுக்களுக்கிடையில் மோதல், 4 படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். ககிவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களுப்போவில விகாரை வீதியில் இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிள் வந்த இருவர் ஒரு வீட்டின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர். சந்தேக நபர் வீட்டின் வாயிலிலும் வீட்டை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதன்போது யாருக்கும் உயிர் சேதமோ அல்லது காயமோ ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நிதி தகராறு காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் கல்கிசை பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகம் மற்றும் கொகிவல போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 323 கொள்கலன்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருகிறது. அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர். இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்தால் நீண்ட காலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதனிடையே ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவானை சந்திக்க உள்ளதாக நான் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் இது தாமாக தெரிவித்து கருத்து அல்ல எனவும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கல்வி திட்டங்களுக்கு கடன் வழங்குவதை நிறுத்த வேண்டியிருக்கும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி கல்வி உயர்கல்வி அமைச்சு எச்சரித்துள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் கல்வி அமைச்சு அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் தொடங்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் திருப்திகரமாக இல்லாததே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கல்வி சீர்திருத்தங்களுக்கு வழங்கப்பட்ட $99 மில்லியன் கடன் உதவி குறித்து பிரதிநிதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பாடத்திட்ட நவீனமயமாக்கல், பாடசாலை பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக தொகுதி முறையை செயல்படுத்துதல் மற்றும் பாடசாலை மதிப்பீட்டு முறையை நெறிப்படுத்துதல் ஆகியவற்றுக்காக இந்த பணம் பெறப்பட்டுள்ளது. தேசிய கல்வி நிறுவனம் இந்த திட்டங்களில் ஒன்றை கூட செயல்படுத்த முடியவில்லை என்றாலும் ஆயத்த திட்டங்களுக்கு மில்லியன் கணக்கான ரூபாய்களை செலவழித்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. இந்த நிலையில் குறித்த திட்டங்களுக்காக பெறப்பட்ட கடன் ஒப்பந்தங்கள் கூட காலாவதியாகிவிட்டதாக ஆசிய வளர்ச்சி வங்கி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதுவரை ஆசிய அபிவிருத்தி வங்கி 42 கல்வி திட்டங்களுக்காக சுமார் $1330 மில்லியன் அமெரிக்க மதிப்புள்ள கடன்கள் மற்றும் உதவிகளை நாட்டுக்கு வழங்கியுள்ளது. இதன்படி கடன்கள் மற்றும் உதவி கோரப்பட்ட
சீர்திருத்த முன்மொழிவுகள் மற்றும் அந்த திட்டங்களுடன் தொடர்புடைய செலவுகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி திட்டங்களில் முன்னேற்றம் இல்லாததற்கு யார் பொறுப்பு என்பதை வெளிப்படுத்துமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த ஆண்டு விதிக்கப்பட்ட வரிகளில் எந்த குறைப்பையும் செய்ய வேண்டாம் என்று சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. மின்சார கட்டணங்களில் 15% அதிகரிப்பு மற்றும் தொடர்புடைய அரசாங்க வருவாய் இலக்குகளை அடைவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளுக்கிடையே சமீபத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இது தெரிவிக்கப்பட்டதாக மூத்த அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நடத்திய 3வது மதிப்பாய்வு பிப்ரவரி 28 அன்று நிறைவடைந்தது. அதன்படி இலங்கைக்கு 4வது கடன் தவணையாக 334 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விடுவிக்க சர்வதேச நாணய நிதியம் நடவடிக்கை எடுத்தது. இந்த கடன் வசதியின் கீழ் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் நிதி உதவி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை அதிவேக தொடர்ந்து சேவை மீண்டும் தினசரி இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் தொடர்ந்து திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காங்கேசந்துறை அதிவேக தொடர்ந்து சேவை தற்போது வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சேவையை மீண்டும் தினசரி முன்னெடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த மாதத்துக்குள் இந்த அதிவேக தொடர்ந்து சேவை தினசரி இயக்கப்படும் என்று தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் இடையே பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவையின் இலங்கைக்கான இயக்குனர் திரு சத்யசீலன் தெரிவித்துள்ளார். அசாதாரண காலநிலை காரணமாக கப்பல் சேவையானது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என அவர் மேலும் தெரிவித்தார். மொனராகலியில் குடும்ப தகராறு காரணமாக கணவன் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மனைவி உயிரிழந்துள்ளார். மேதகம காவல்துறை பிரிவின் பலகசார பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பலகசார வீதிக்கு அருகில் பெண்ணொருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக மேதகம காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி காவல்துறை அதிகாரிகள் குழு சம்பவ இடத்துக்கு சென்று அந்த பெண்ணை வைத்தியசாலையின் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்த நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் மெதகம மெக்கெந்தவின பகுதியைச் சேர்ந்த 38 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் மெதகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பிறகு சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய மெதகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசுக்கு உரித்தான சுத்திகரிப்பு நிலையத்தில் பயன்படுத்தப்படும் மர்பன் ரக மசகு எண்ணெய் இஸ்ரேல் ஈரான் மோதலை அடுத்து சுமார் 10% உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் 66.40 அமெரிக்க டாலராக இருந்த மர்பன் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் 73.52 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. எவ்வாறாயினும் கடந்த டிசம்பர் மாதத்தில் குறித்த மசகு எண்ணெய் விலை 74 அமெரிக்க டாலரை விடவும் குறைவான நிலையில் இருந்தது. தற்போது அந்த தொகையை விஞ்ஞாத நிலையிலே குறித்த மசகு எண்ணெயின் விலை உள்ளது. பொருளாதாரத்தை பாதுகாக்க இலங்கையிடம் தானியங்கி எரிபொருள் விலை சூத்திரம் உள்ளது. இந்த நிலையில் மசகு எண்ணெய் விலை மேலும் உயர்வடையக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளனர். பாணந்துறையில் ஃபேஸ்புக் ஊடாக ஒழுங்கு செய்யப்பட்ட களியாட்டு நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட 26 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துறை மகப்பெல்லான பகுதியில் சுற்றுலா ஹோட்டலில் ஒன்றில் போதைப் பொருட்களுடன் களியாட்டு நிகழ்வு ஒன்று இடம்பெறுவதாக அழுப்பமுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இதன்போது 26 கைது செய்யப்பட்டதோடு அவர்களில் 10 பேர் பல்கலைக்கழக மாணவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் அழுப்பமுள்ள போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொடத்தனை மேற்கு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் 4 காயமடைந்துள்ளனர்.
குறித்த மோதல் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இரண்டு குழுக்களுக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் அது மோதலாக மாறி வாள்வெட்டு நடைபெற்றுள்ளது. இதில் படுகாயமடைந்த 4 பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.